ஒரு அழகான கிராமத்தில் ராமுன்னு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனும் அவங்க தாத்தாவும் வாழ்ந்து வராங்க. ஒரு நாள் ராமுவும் அவங்க தாத்தாவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போதைக்கு ஒரு ரகசியமான இடத்த பார்க்குறாங்க. அந்த இடத்துல என்னன்னா, தகதகன்னு மின்னுற ஒரு மாயப்பானையை பார்க்குறாங்க. அடடா, என்ன இந்த பானை இப்படி மின்னுது அப்படின்னு ராமு ஓடி போய் அந்த பானையை கையில் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு மரத்துக்கடியில் கையில் வச்சுக்கிறான். அப்போ மனசுக்குள்ள நினைக்கிறான், ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. திடீர்னு பானையிலேருந்து நிறைய சாப்பாடு வருது. ராமு அதை சாப்பிட்டுட்டான். அப்போதான் ராமுவோட மனசுல தோணுது, ஓஹோ, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை தரக்கூடிய சக்தி இந்த மாயப்பானைக்கு உண்டு அப்படின்னு. சரி, இந்த பானையை எடுத்து நம்ம கிராமத்துக்கு போவோம், நம்ம கிராம மக்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு கொண்டுட்டு வரான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, அதே ஊரை சேர்ந்த ஒரு பேராசை கொண்ட வியாபாரி கிட்ட போய் சொல்லிடுறாங்க. அந்த வியாபாரி என்ன பண்றாங்க, ராமு கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த பானையை கொடுத்துரு, நான் என்னோட வியாபாரத்துக்கு இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு. ராமு சொல்றான், இல்லை, இது என்னோட கிராம மக்களுக்கு தேவைப்படுது, நான் தரமாட்டேன் அப்படின்னு. நீ தரலன்னா உனக்கு கொன்றுவேன்னு மிரட்டும் போது ராமு மனசுல நினைச்சுக்கிறான், ஐயோ, நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு மந்திர குதிரை வரக்கூடாதா அப்படின்ட்டு. திடீர்னு பானையிலேருந்து பறக்கிற ஒரு மந்திர குதிரை வருது. அந்த மந்திர குதிரையை பார்த்த உடனே வியாபாரி பயந்து ஓடிட்டாரு. அப்புறம் ராமு சந்தோஷமா மாயப்பானையை கையில் வச்சுக்கிட்டு ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த மாயப்பானை மூலமா சாப்பாடு கொடுத்து மக்களோட செல்வ செழிப்பை அதிகமாக்குறான். இதனால என்ன ஆகுதுன்னா, ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை பார்த்து தாத்தாவும் ராமும் ரொம்ப பெருமைப்படுறாங்க.